இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ so much. இந்த சார் கொடுங்க சார். மேடம் உட்கார சொல்லுங்க சார். மேடம் நீங்க உட்காருங்க. சார் நீங்களும் உட்காருங்க சார். தேங்க் யூ. உட்காருங்க மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஜனா ஃபுட் சேர்மன் ஜனகம்பாள் மேடம் அவர்களையும் அவரின் அடுத்த வாரிசுகளான சிபி மற்றும் தமிழ் ஆகியோரையும் வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். ஜனா ஃபுட்ஸுங்கிறது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை. 30 வருடங்களுக்கு முன்பு சின்னதா பிளாட்ஃபார்ம்ல ஆரம்பிச்சது. இன்னைக்கு இது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியா வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் ஜனா மேடத்தோட உழைப்பு. ஜனா மேடம் இன்னைக்கு நம்ம மாநிலத்தோட அடையாளமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் இருக்காங்க. அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர்றது நமக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. ஜனா மேடம் அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஜனா ஃபுட்ஸோட வருங்கால சேர்மன் சிபி சாரை பத்தியும் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக ஒரு சின்ன ஏவி பண்ணிருக்கோம். இதோ உங்களுக்காக. ஜனா ஃபுட்ஸுங்கிற நிறுவனம் ஒரு சின்ன விதையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து நின்னாலும் அந்த குடும்பத்துக்குன்னு அடுத்த வாரிசா இருக்கிற சிபி அந்த கம்பெனியை நடத்த தகுதியானவரா இருக்காரான்னு பார்க்கலாம். சிபி பிறந்தது சென்னையா இருந்தாலும் வளர்ந்து உருண்டதெல்லாம் லண்டன் தான். என்னடா உருண்டதுன்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஆமா, அவர் குடிச்சிட்டு உருண்டுட்டு தானே இருந்தாரு. அவர் போகாத பப் இல்ல, பார் இல்ல, பார்ட்டி இல்ல. ஜனா மேடம் என்னதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒவ்வொரு ரூபாயா சேர்த்தாலும் அவங்க பணத்தை அழிக்க ஒருத்தர் வேணும்ல. அதுக்காக வந்தவர் தான் நம்ம சிபி சார். சொன்ன மாதிரியே நீங்க அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டீங்க. அவங்களும் வருவாங்க. ஆனா ஃபங்க்ஷன்ல நம்ம பிளான் பண்ண ஏவியை தான் போடணும். இந்த ஏவில அப்படி என்னதான் மேடம் இருக்கு? என் அத்தானை பத்தி ரொம்ப தப்பு தப்பா இருக்கு. இத பார்த்துட்டு மொத்தமா எல்லாரும் டென்ஷன் ஆவாங்க. குறிப்பா என் அத்தா அந்த சம்யுக்தா மேல கோவப்படுவாரு. இந்த ஏவிய பண்ணது சம்யுக்தா தான் அவரு நம்புவாரு. அவ பண்ணலன்னு சத்தியம் பண்ணுவா. அப்போ அந்த தமிழ் தான் பண்ணிருப்பான்னு சந்தேகப்படுவாரு. 2 விக்கெட்ல எது விழுந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஓகே மேடம், பண்ணிடுறேன் மேடம். வரேன் மேடம். இந்த உலகத்துல தப்பு செய்யாதவங்கள யாருமே கிடையாது. அந்த தப்பை திருத்திக்கிட்டு சாதிச்சு பெரிய சாதனையாளர்களா வளர்ந்துருக்காங்க. அதுல எங்க சிபி சாரும் ஒண்ணு. தப்பு செய்யறவங்க கிட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கும். தப்பு செய்யறது மனித இயல்பு. அனுபவம் இல்லாதவங்க எப்படி ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும்? சிபி சார் தப்பு பண்ணாருதான், அதை யாரும் மறுக்கல. ஆனா அதை ஒதுக்கி தன்னை திருத்திக்கிட்டு உழைக்க நினைச்சதுனாலதான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரை விட பொருத்தமான ஒரு சீஃப் கெஸ்ட் யாரா இருக்க முடியும்? இதுல 1% கூட பொய் கிடையாது. ஏன்னா உண்மை மட்டும்தான் என்னைக்கும் ஜெயிக்கும். தேங்க்ஸ் மேடம். கொடுங்க. சிறப்பு விருந்தினர் சிபியை கௌரவிக்கிறதுக்காக மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. சிபி சார் வாங்க. வாங்க சார், ஸ்டேஜுக்கு வாங்க சார். குட் ஜாப். வாழ்த்துக்கள் சார். வாங்க சார்.
நீங்க வந்தது வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமா வாங்க இருக்கு சார். ம் போங்க சார் போங்க. என்னங்க சார்? மொத்த ஐடியாவும் என்னோடதுதான். சாம் போயிடு. என்ன என்ன பேபி, ஏன் டிஸ்டர்பா இருக்க? போதும் போதும்ன்ற அளவுக்கு புகழ்ந்துட்டாங்களா? பேபி, நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். இது என்னோட கடமை. சாம் தயவு செஞ்சு எதுவும் பேசாம அப்படியே கிளம்பிடு. என்னாச்சு பேபி? சிபி சார், தொண்டை எதுவும் அடைக்குதா? தண்ணி கொண்டு வரவா? இல்ல, வார்த்தை வராம தடுமாறிக்கிட்டு இருந்தீங்களே, அதுவும் உங்க லக்கி சாம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் எதுவும் வேணாம்னு சொன்னேன். நீ தான் பெரிய இவ மாதிரி ஏவி ஈவின் பெருசா பில்டப் பண்ண. எதுக்கு? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கா? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. போயிடு சாம். சை, என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, நீங்க தான் வீராதி வீரன் சூராதி சூரனாச்சே, தனியா ஒரு ஆளா பெட்ஷீட் போட வேண்டியதானே? ஏன் இவ்ளோ தடுமாறுறீங்க? என்ன ஹெல்ப் வேணுமா? ஒன்னும் தேவையில்ல, நாங்களே போட்டுப்போம். ஐயோ, என்ன மொத்தமா வந்துருச்சு. ஐயோ, ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. இப்படிலாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கூச்சப்பட்டா எப்படி குடும்பம் நடத்துறது? சரி பண்ணு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒற்றுமைங்கிறது.